கைலாயத்தையே தருகிறேன். முதற் கடவுள் எனும் பெயரை கணேசனிடத்திலிருந்து பறித்து தங்களுக்கு வழங்குவேன். சொர்க்கலோகத்தையே தங்களுக்கு வழங்குவேன். ஆனால் இந்த பாவத்தை தாங்கள் இழைத்திட வேண்டாம். பிடிவாதத்தை துறந்திடுங்கள். தாங்கள் உரைத்தது சரியே. கவலையுற்றிருக்கின்றேன், ஆனால் அச்சம் கொண்டிருக்கவில்லை. எதிர்காலத்தை எண்ணுகிறேன். ஏனெனில் தாங்கள் எதிர்காலத்தை வஞ்சத்தின் பார்வையிலேயே காண்கின்றீர்கள். ஆனால் நான் கவலையுற்றிருப்பது அவ்வஞ்சத்தின் விளைவை எண்ணி. சுக்ராச்சாரியரே, மகாதேவர் அழகிய ஒப்பந்தத்தை தருகிறார். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், புறக்கணிக்காதீர்கள். தாங்கள் இப்பொழுது செல்லவிருக்கும் பாதையில் பேரழிவும் உள்ளது. தாங்கள் கூறியது நன்றாக உள்ளது. எவராயினும் இதை ஏற்பார்கள். ஆனால் நான் ஏற்க மாட்டேன். தாங்கள் தரவிருப்பதை ஏற்க நான் தயாராக இல்லை. ஏனென்றால் சிவத்துவத்தை அழிப்பதற்கான தீர்வை கண்ட பிறகும் கடமையை செய்யாவிடில் அசுர குலத்தில் இதுநாள் வரை ஏற்பட்ட என் வீரர்களின் மரணத்திற்கு இவ்வையகமும் வரலாறும் என்னை நிச்சயமாக மன்னிக்காது மகாதேவா. ஆகையால் நான் எனது கடமையை செய்கிறேன். தங்கள் கடமையை செய்யுங்கள். என் பாதையை விட்டு விலகுங்கள். அனுமதித்திட இயலாது. பிரபஞ்சத்தில் நன்மை காப்பது எனது கடமையாகும். அதற்கு என்னால் இயன்ற முயற்சிகள் யாவையும் புரிந்திடுவேன். சுக்கிராச்சாரியரே, இந்த சிவன் தங்கள் முன் இருகரம் குப்பி வணங்கிடத் தயார். மகாதேவா, இவ்வாறு செய்யாதீர்கள். சுக்ராச்சாரியார் முன்பு தாங்கள் வணங்காதீர்கள். வேண்டாம் மகாதேவா, இவ்வாறு செய்யாதீர்கள். தாங்கள் அறிந்திடாததல்ல, ஒரு பக்தன் தன் இறைவன் முன்னிலையில் என்றுமே தலை வணங்குவான். ஆனால் இறைவனோ தனது பக்தனின் முன்னிலையில் மகத்துவமான தருணத்தில் தான் தலை வணங்குகிறார். இன்று எனது இவ்வுணர்வினை அண்ட சராசரமும் நினைவில் கொண்டிருக்கப் போகிறது. எப்பொழுது அசுர குரு சுக்கிராச்சாரியர் இப்பிரபஞ்சத்தினை அழிக்க, பிரளயத்தை உண்டாக்க எண்ணினாரோ, அக்கணம் பிரபஞ்சத்தின் சிவன் அதை தடுப்பதற்கான முயற்சியில் பக்தன் முன்பு கைகூப்பி நின்றார் என்று வேண்டாம் மகாதேவா, இவ்வாறு செய்யாதீர்கள் பிரபு. இவ்வாறு செய்யாதீர்கள் மகாதேவா, நாங்கள் வேண்டி கேட்கிறோம். நாம் அனைவரும் சென்று மகாதேவரை தடுப்போம். வாருங்கள். வேண்டாம். இக்கணம் மகாதேவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவருக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. மகாதேவர் சுக்கிராச்சாரியாரை என்றும் தன் மகனாக மட்டுமே எண்ணியுள்ளார். ஒரு தந்தை தன் மகன் முன்னிலையில் கை கூப்பி நின்றால் அது அந்த மகன் வெட்கி தலைகுனிந்து நிற்க வேண்டிய தருணமாகும். ஒருவேளை இன்று மகாதேவர் சுக்கிராச்சாரியார் முன்னிலையில் கை கூப்பி நின்றால் சுக்கிராச்சாரியாரை விட பெரிய குற்றவாளி வேறு எவரும் இல்லை.
வேண்டாம் மகாதேவா, தாங்கள் என் முன்னே வணங்கி நிற்கக்கூடாது. அதை நான் ஏற்க மாட்டேன். எனது உத்தேசம் தங்களை தோற்கடிப்பதுதான். என் நிலையிலும் என்னால் தங்களது அடையாளத்திற்கு களங்கம் ஏற்படாது. தாங்கள் சிவன் ஆவீர்கள். என்றுமே தாங்கள் எங்கள் மகாதேவர். நான் புறப்படுகிறேன் மகாதேவா. சுக்கிராச்சாரியரே, அனுமதி தாருங்கள் மகாதேவா. என் உத்தேசம் என்னை அழைக்கிறது மகாதேவா. வேண்டாம் சுக்கிராச்சாரியரே, பெரும் தவறு. தீங்கிழைக்க வேண்டாம். அது பெரும் பாவச் செயலாகும். வேண்டாம். நான் தங்களிடம் முன்பே கூறினேன் மகாதேவா, எனது உத்தேசம் என்னை அழைக்கிறது. செல்ல வேண்டாம் சுக்கிராச்சாரியரே, செல்ல வேண்டாம். சுக்கிராச்சாரியார் மாபெரும் பாவங்களை புரிந்திருக்கலாம், அதர்மங்களை புரிந்திருக்கலாம். ஆனால் இன்று சிவனின் கௌரவத்தை காப்பாற்றி தன்னையே பெருமைப்படுத்திவிட்டார். எதிர்காலத்தில் அவரின் தவறுக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும். ஆனால் இன்று அவர் செய்த காரியத்திற்காக காலம் உள்ளவரை அவர் கௌரவிக்கப்படுவார். விரோதி மரியாதைக்கு உட்பட்டு யுத்தம் புரிந்தால் அவன் என்றும் கௌரவிக்கப்படுகிறான். மரியாதையை காப்பாற்றினார். ஆனால் சுக்கிராச்சாரியார் பிடிவாதத்தை துறக்கவில்லை. எனக்கு ஒன்றுதான் விளங்கவில்லை. சுக்கிராச்சாரியார் என்ன செய்ய விரும்புகிறார்? அவர் எங்குதான் செல்கிறார்? சுக்கிராச்சாரியார் முன்னிலையில் நமது மகாதேவர் தலை வணங்கவும் தயாரானார். அவ்வாறு மகாதேவர் என்ன கண்டறிந்தார்? ஒருவேளை பிரபஞ்சத்திற்கு மாபெரும் ஆபத்து நேரப்போகிறதா? மகாதேவா, மகாதேவா, சுக்கிராச்சாரியர் அடைந்திடச் செல்வது ஒருவேளை அவருக்கு கிட்டியதென்றால் பிறகு இந்த அண்ட சராசரமும் இதுவரை கண்டிராத பேரழிவிற்குள்ளாகும். இக்கணமே என் மந்திர சக்தியிலிருந்து மகாதேவர் விடுபடுவார். எவரை மகாதேவரால் தடுக்க இயலவில்லையோ அவரை இனி எவரால் தடுக்க இயலும்? மகாதேவர் அறிவுறுத்தியும் அவர் புரிந்து கொள்ளாவிடில் தந்திரமாகத்தான் நாம் அவரை தடுக்க வேண்டும். பிரபஞ்சத்திற்கு வரவிருக்கும் பேராபத்தை தடுக்க என்னாலான அனைத்து முயற்சிகளையும் நிச்சயம் நான் செய்வேன். வேண்டாம் நாராயணா. தந்திரம் எனும் அஸ்திரம் எய்தவரின் நன்மதிப்பினை முதலில் சீர்குலைத்துவிடும். சுக்கிராச்சாரியர் விரும்பும் அச்செயல் புரிந்திடட்டும். பின்பு அதற்கான பலனை நாம் வழங்கிடுவோம். தங்களது காத்திருப்பு பிரபஞ்சத்திற்கு பேராபத்தை கொண்டு வருமே மகாதேவா. ஆகையால் ஜகத் ரட்சகனான நான் எனது கடமையை செய்ய வேண்டும். இப்பிரபஞ்சத்திற்கு அதுவே உகந்தது. நாராயணா, என்றுமே நான் சூழ்ச்சிக்கு ஆதரவாக இருப்பதில்லை. ஆனால் கடமைக்கு ஆதரவாக இருப்பீர்கள் அல்லவா?
என் கடமையை சரிவரச் செய்ய தந்திரத்தை கையாள்வது தவறில்லை. சற்று பொறுங்கள் நாராயணா. தாங்கள் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். செல்ல அனுமதியுங்கள் மகாதேவா. லோக நன்மைக்காக சுக்கிராச்சாரியரை தடுப்பது மிக அவசியம். சூழ்ச்சி புரிந்திட அனுமதிக்க மாட்டேன். என் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன். என் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன். அசுரமாதா, எங்கிருக்கிறாய்? அசுரமாதா திதி, பதில் கூறு. எங்கு சென்று விட்டாய்? அசுரமாதா! பிடிவாதத்தினை துறந்திடுங்கள். அவ்வாறே மகாதேவா. நான் கைலாயம் விட்டு செல்ல மாட்டேன். நாராயணன் சுக்கிராச்சாரியரை தடுக்க மாட்டான். ஆனால் சுக்கிராச்சாரியாரின் தந்தை மகரிஷி பிருகு தடுக்கலாம் அல்லவா? கைலாயத்தை விட்டு அவர் செல்லலாம் அல்லவா? மன்னியுங்கள் மகாதேவா. ஆனால் ஜகத் ரட்சகனாக என் கடமை இதுதானே மகாதேவா? வேண்டிக் கேட்கின்றேன் நாராயணா. நாராயணா, தாங்கள் செய்தது சரியல்ல நாராயணா. ஏனெனில் தாங்கள் ஆற்றும் செயலின் விளைவை பற்றி அறிய மாட்டீர்கள். அசுரமாதா திதி, எங்கிருக்கிறாய்? தந்தையே. மகாதேவா, எனக்கு ஏன் இந்த நிலைமை உண்டானது? எனக்கு வழி காட்டுங்கள். தயை கூர்ந்து எனக்கு உதவுங்கள் மகாதேவா. தந்தையே, என்ன ஆயிற்று? எதற்காக கண்ணீர் சிந்துகிறீர்கள்? சொல்லுங்கள் மகரிஷி, எல்லாம் நலம்தானே? மகனே, உனது அன்னையின் உடல் நலம் சீராக இல்லை. அன்னையின் உடல் நலம் சீராக இல்லையா? இப்பொழுதுதான் தகவல் கிடைத்தது. ஆனால் நான் என்ன செய்வது? அவர்களிடம் செல்ல என்னால் இயலவில்லை. ஏனென்றால் 7 நாட்கள் நான் நிரந்தரமாக மகாதேவருக்கு பூஜை செய்வேன் என சபதம் செய்துள்ளேன். இக்கணம் நான் இங்கிருந்து சென்றேன் என்றால் என் பூஜை நின்றுவிடும் அல்லவா? பிறகு நான் செய்த சபதம் பொய்யாகிவிடுமே. மகனே சுக்கிராச்சாரியா, தந்தையே, தாங்கள் ஏன் இவ்வாறெல்லாம் செய்கிறீர்கள்? உன்னிடம் நான் வேண்டி கேட்கிறேன். நான் இங்கு மீண்டும் வரும் வரை நீ மகாதேவரை பூஜிக்க வேண்டும். ஆனால் மகாதேவர் மீதுள்ள விரோதம் காரணமாக எனது பக்தியை நீ களங்கப்படுத்தி விட்டால், இல்லை இல்லை, நான் இப்பொழுதே வேறு வழியை கண்டறிய வேண்டும். தந்தையே, தாங்கள் எதற்கும் கவலை கொள்ளாதீர்கள். நானே சென்று அன்னையை கவனித்துக் கொள்கிறேன். மகனே சுக்கிராச்சாரியா, உனது எண்ணம் உன்னதமானது.
ஆனால் எப்பொழுது உன் அன்னைக்கு மகாதேவருடன் உனது விரோதத்தை பற்றி தெரிய வந்ததோ அக்கணம் முதல் அவர்கள் உன் மீது குரோதம் கொண்டுள்ளார்கள். ஒருவேளை இந்நிலையில் நீ அவர்கள் முன்னிலையில் சென்றால் அவர்கள் உடல்நலம் மேலும் சீர்குலையும். தயை கூர்ந்து உன் அன்னையின் வேதனையை மேலும் அதிகரிக்காதே, உன்னை வேண்டி கேட்கிறேன். மகனே சுக்ராச்சாரியா, நீ எனக்காக மகாதேவருடனான விரோதத்தை துறந்து சில நாட்களுக்கு முழு பக்தியுடன் அவரை எண்ணி பூஜை செய்ய இயலுமா? நான் இக்கணமே சென்று உன் அன்னையை கண்டு துரித கதியில் வந்து விடுவேன். தங்கள் கட்டளை தந்தையே. நீடூழி வாழ்வாயாக. நான் இனி இங்கு மீண்டு வரப்போவதில்லை. நீ நிரந்தரமாக இங்கேயே இருப்பாய் சுக்கிராச்சாரியரே. நாராயணா, நாராயணரா எங்கிருக்கிறார்? இங்குதான் எனது முன்னிலையில் நிற்கிறார். மகரிஷி பிருகு, நாராயணரா? தாங்கள் உண்மையில் நாராயணர் என்றால் இக்கணமே தங்கள் உண்மையான ரூபத்திற்கு வந்து இந்த சிவலிங்கத்துடன் கட்டப்படுவீர்கள். பிறகு வனத்திலேயே வசிப்பீர்கள். நிரந்தரமாக இங்கேயே இருப்பீர்கள். நாராயணா, எனது இந்த மந்திரக்கட்டை அவிழ்ப்பதற்கு இந்த பிரபஞ்சத்தில் அசுரமாதா திதியால் மட்டும்தான் இயலும். வேறு எவராலும் இயலாது. ஆனால் அசுர மாதா நாராயணரை தன் விரோதியாக கருதுகிறாரே, அவர்கள் எதற்காக அவரை விடுதலை செய்ய வேண்டும்? அவர்கள் எவ்வாறு உதவுவார்கள்? மகாதேவா, நாராயணர் அந்த மந்திரக்கட்டில் இருந்து எவ்வாறு விடுதலை பெறுவார்? சங்கடம் விளையும் என்றறிவேன். ஆகையால் தான் நாராயணரை நான் தடுத்தேன். எனினும் அசுர மாதா திதி நாராயணரை எவ்வாறு விடுவிப்பார்கள் என்றறியேன். அசுரமாதா திதி என்றும் தங்களை இதிலிருந்து விடுவிக்கப் போவதில்லை. ஆகையால் இந்த வனத்தில் தாங்கள் நிரந்தரமாக இருக்கப் போகிறீர்கள். இனி இங்கிருந்து தாங்கள் செல்ல இயலாது. தங்களின் இந்த நிலைமைக்கான பொறுப்பு தாங்கள் மட்டுமே நாராயணா. அசுரமாதா, எங்கிருக்கிறாய்?
மகாதேவா, தங்களுடன் கட்டப்பட்டுள்ளேன். ஆகையால் என் பலத்தைக் கொண்டு இதிலிருந்து என்னால் விடுபட இயலாது. ஏனெனில் என் சக்தி காரணமாக சிவலிங்கம் தன் இடத்திலிருந்து சற்று விலகினாலும் அது தங்களை அவமதித்தது போல் ஆகிவிடும். ஆகையால் இனி தங்கள் விருப்பப்படியே அனைத்தும் நடக்கட்டும். ஹர ஹர மகாதேவா. தாங்கள் நிர்கதியாயிருப்பதைப் போன்றே நானும் நிர்கதி கொண்டிருக்கின்றேன் நாராயணா. அசுரமாதா தித்தியாலேயே தங்களை விடுவித்திட இயலும். இப்பொழுது அவர்கள் எங்கிருப்பார்கள் என்று யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மகாதேவா, ஜெகத் ரட்சகனே இவ்வாறு அடைப்பட்டு கிடந்தால் பிறகு இந்த பிரபஞ்சத்தை பரிபாலிப்பது எவ்வாறு பிரபு? நாம் நாராயணரை விடுவிக்க வேண்டும் பிரபு. நாம் நாராயணரை காப்பாற்றுவதற்கு அசுர மாதா எங்கிருக்கிறார்கள் என்று கண்டறிய வேண்டும். அவர்களை தேட நாம் அனைவரும் புறப்படுவோம். ஆம் தாயே, நாராயணரின் விடுதலைக்கு அசுர மாதாவை கண்டறிவது மிக அவசியமாகும். அசுரமாதா எங்கிருக்கிறாய்? அசுரமாதா திதி எங்கிருக்கிறாய்? குருதேவா, பிரபஞ்சம் முழுவதும் தேடிவிட்டோம். ஆயினும் அசுரமாதாவை பற்றி தகவல் இல்லை. ஒரு இடம் உள்ளது. அங்கு அசுரமாதாவை பற்றிய தகவல் கிடைக்கலாம். எந்த இடம்? என்னுடன் வா. அசுரமாதா திதி எங்கே இருக்கிறீர்கள்? 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 எங்களுடன் இருந்த அசுரமாதா திடீரென காணாமல் போனார்கள். 8 திக்கும் தேடி பார்த்து விட்டேன், அவர்கள் தென்படவில்லை. மகரிஷி காசிபரே, மகரிஷி காசிபரே! மகரிஷி காசிபரே, மகரிஷி காசிபரே! இது தித்தியின் குரல் அல்லவா? அவள் எங்கிருக்கிறாள்? நீ எதற்காக இவ்வாறு செய்கிறாய் திதி? நீ எங்கிருக்கிறாய்? குருதேவா, குருதேவா, என்னவாயிற்று? யார் அது? இந்த தவறுக்கான தண்டனையை நீ நிச்சயம் அனுபவிப்பாய். அசுரமாதா எங்கிருக்கிறாய்? அசுரமாதா திதி! அசுரமாதா எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. இவ்விடம் வந்தால் அறியலாம் என நினைத்தேன். ஆனால் இங்கும் தென்படவில்லை. மகரிஷி காசிபருக்கு அசுரமாதாவை பற்றி ஏதோ ஒன்று நிச்சயம் தெரிந்திருக்கும். குருதேவா, அங்கு பாருங்கள், மகரிஷி காசிபர். மகரிஷி காசிபர் இந்நிலையிலா? வா. மகரிஷி காசிபர்,
திதி, வலுக்கட்டாயமாக எதற்காக என்னை இங்கு அழைத்து வந்தாய்? பதில் கூறு திதி, எதற்காக இங்கே என்னை அழைத்து வந்தாய்? அசுரமாதா, கேட்கிறேன் அல்லவா, ஏன் என்னை இங்கு அழைத்து வந்தாய்? ஏனென்றால் நான் தங்களது ஆசிரமத்திற்கு வந்த பொழுது தாங்கள் என் வார்த்தைகளை கேட்காமல் அவமதித்தீர்கள். என்னை ஆசிரமத்தில் இருந்து வெளியேற்றினீர்கள். நினைவிருக்கிறதா சுவாமி? சுவாமி, நீயா? இங்கிருந்து சென்று விடு. மீண்டும் என்னுடைய ஆசிரமத்திற்குள் வராதே. ஒரு முறை நான் கூறுவதை கேளுங்கள். முடியாது. நீ கூறுவதை கேட்க நான் தயாராக இல்லை. நமக்குள் இனி எந்த உரையாடலும் இல்லை. செல் இங்கிருந்து. பெரும் எதிர்பார்ப்புடன் வந்திருக்கிறேன். என்னை ஏமாற்றி விடாதீர்கள். ஒரு முறை நான் கூற வந்ததை கேளுங்கள். கேட்க மாட்டேன். இன்றைய தினத்தை இந்த திதி என்றும் மறக்க மாட்டாள். தாங்கள் என்னை அவமதித்து தங்கள் ஆசிரமத்தில் இருந்து வெளியேற்றி விட்டீர்கள். இந்த அவமானத்திற்கு நான் வஞ்சம் தீர்ப்பேன். உங்களை எனது சக்தியின் கயிற்றில் கட்டி நான் விரும்பும் இடத்திற்கு உங்களை இழுத்து வருவேன். எனது சபதத்தை நினைவில் கொள்ளுங்கள் மகரிஷி. எனது தவ வலிமையை கொண்டு பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சக்திகளையும் நான் ஒன்றிணைத்து நான் விரும்பியவரை என் வசம் இழுத்து வரும் வித்தையை எனக்கு என் தந்தை தக்ஷன் கற்றுக் கொடுத்தார். அந்த சக்திகளை பயன்படுத்திதான் நான் இன்று உங்களை நான் என் வசம் இழுத்து வந்திருக்கிறேன். உனக்கு என்னதான் வேண்டும், அதை தெளிவாக கூறு. இவ்வாறு என்னை இழுத்து வந்ததற்கான காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அது தங்களுக்கும் தெரியும். நினைவிருக்கிறதா? அதை கோரி வந்த போதுதான் தாங்கள் என்னை அவமதித்து அன்றைக்கு வெளியேற்றினீர்கள். இல்லை. ஆம், எனக்கு உங்கள் வாயிலாக பிள்ளை பேர் தேவை. திதி, இது நாள் வரை பல பிள்ளைகளை நாம் பெற்றெடுத்திருக்கிறோம். அப்பிள்ளைகள் அனைவரும் இறந்தார்கள். அதற்கு காரணம் உலகை ஆள வேண்டும் என்ற உனது பேராசைதான். அன்றும் நீ ஆசிரமத்திற்கு வந்தபோது உன் மன விருப்பத்தை நான் முன்பே புரிந்து கொண்டேன். ஆகையால் தான் நான் உன்னை ஆசிரமத்தை விட்டு வெளியேற்றினேன். உனக்கு பிள்ளை பேறு தருவதற்கு நான் அன்றும் தயாராக இல்லை, இக்கணமும் தயாராக இல்லை. இங்கு இவ்விடத்தில் வீற்றிருக்கும் அனைவருமே மகாதேவர் ஆணையாக கூறுங்கள். ஒரு மனைவியானவள் தன் கணவரிடம் பிள்ளை பேர் கேட்பது நியாயப்படி சரியா அல்லது தவறா? பதில் கூறுங்கள்.
நியாயத்தின் கண்ணோட்டத்தில் அல்ல, தர்மத்தின் கண்ணோட்டத்தில் நீ காண வேண்டும். காலம் கடப்பதற்குள் நீ மாறிவிடு. உண்மையை உணரு. பிடிவாதத்தை துற. அதர்மத்தின் பாதையில் செல்வதிலிருந்து மீண்டு வா. உங்கள் அனைவரிடமும் மகாதேவர் ஆணையாக பதில் கோரினேன். பதில் அளியுங்கள். நான் எனது கணவர் மகரிஷி காசிபரிடம் கோரியது நியாயப்படி சரியா அல்லது தவறா? என் கோரிக்கையில் ஏதேனும் தவறுள்ளதா? மௌனம் எதற்கு? பதில் அளியுங்கள். சரிதான். நியாயம்தான். கேட்டீர்களா சுவாமி? மகாதேவரின் மனைவியான தேவி பார்வதியும் எனக்கு ஆதரவாக உள்ளார்கள். மகரிஷி காசிபரே, அசுரமாதாவின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். சிவகணங்களே, நன்றி. என் கோரிக்கை தவறானதா? நீங்கள் கூறுங்கள். மௌனம் எதற்கு? பதில் அளியுங்கள். உங்கள் கோரிக்கை தவறானது அல்ல. திதி, இந்த லோகமும் லோகநாயகியும் என்ன கூறினாலும் சரி, ஆனால் நான் கொடுத்த வாக்கை நிச்சயம் மீறமாட்டேன். என்னால் உனக்கு பிள்ளை பேறு தர இயலாது. முன்பே நான் பலமுறை அதர்மம் புரியும் அசுரர்களுக்கு தந்தையானேன். மீண்டும் ஒரு பிள்ளையை பெறுவதற்கு எனது மனம் சிறிதும் இடம் தரவில்லை. திதி, என்னை மன்னித்து விடு. செல்ல அனுமதி கொடு. மன்னிப்பு வேண்டாம். பிள்ளை வரம் தாருங்கள். உங்கள் கடமையை சரிவர செய்யுங்கள். என் வித்தை வாயிலாக யாரை நான் அழைக்கிறேனோ அவர்கள் எனது விருப்பத்தை நிறைவேற்றாமல் இங்கிருந்து செல்ல இயலாது. எனக்கு ஒரு பிள்ளையை தாருங்கள். பிறகு இங்கிருந்து சென்று விடுங்கள். என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கணவனாக தங்களது கடமையை நிறைவேற்றுங்கள். எனக்கு பிள்ளை பேர் வேண்டும். இல்லையே தங்களால் இங்கிருந்து செல்ல இயலாது. ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. மகரிஷி, தங்கள் வேதனையை என்னால் உணர முடிகின்றது. தாங்கள் ஆற்றவிருக்கும் காரியத்திற்கு இந்த அண்ட சராசரமும் என்றும் நன்றியோடு இருக்கும். குருதேவா, என்ன இது? மகரிஷி காசிபர் என்ன செய்ய இருக்கிறார்? எனக்கு பிள்ளை வரம் தருவதை தவிர அவரால் என்ன செய்ய இயலும்? நான் எதிர்பார்த்தேன். நீ உனது தன்னலத்தில் பிடிவாதத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உன் பலத்தை கொண்டு என்னை சிக்க வைப்பாய் என்பதை நான் அறிவேன். ஆகையால் சிவராத்திரி அன்று பூஜை செய்யும் நேரம் நான் மகாதேவரிடம் ஒரு வரம் கோரினேன். என்ன வரம்? உடலில் இருந்து உயிரை பிரித்து பிரபஞ்சத்தோடு ஐக்கியமாகும் வரம். நானாக எப்போது விரும்புகிறேனோ
அப்போதே மீண்டும் நான் உருவெடுப்பேன். திதி, எனது உடலே இல்லாமல் போனால் பிறகு உனக்கு குழந்தையை யார் தருவார்கள்? மகரிஷி காசியபன், அதாவது நான் இக்கணமே எனது உடலில் இருந்து உயிரை பிரித்தெடுக்கிறேன். ஒரு கணவனாக என் கடமையை மீறினேன் என்ற களங்கம் என்னை சேராது. இல்லை, இவ்வாறு செய்யாதீர்கள். இது அதர்மமாகும், அநியாயமாகும். தாங்கள் இவ்வாறு செய்ய இயலாது சுவாமி. நிச்சயம் செய்ய இயலும். அதர்மத்தை தடுத்து நிறுத்துவதற்கு இது ஒன்றே மார்க்கமாகும். இந்த ரிஷி காசியபன் அண்ட சராசரத்துடன் ஒன்றாக கலக்கப் போகிறார். பிரபஞ்சத்தில் எல்லாம் மாறிய பிறகு மீண்டும் ஒன்றாக இணைந்து பூத உடலுடன் வாழத் துவங்குவேன். கடந்த சில நாட்களில் இப்பிரபஞ்சம் ஏராளமானவற்றை கண்டுவிட்டது. சிவராத்திரி அன்பிற்கான உற்சவமாகும். கணவன் மனைவிக்கு இடையேயான உறவிற்கு ஒரு அழகான உதாரணம். ஆனால் இன்று அந்த அழகிய உறவு மிகவும் தவறான உதாரணங்களை தந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண் பிடிவாதமாக திதியை போல் மாறினார். பிறகு கணவன் மகரிஷி காசிபர் எடுத்தது போன்ற முடிவைத்தான் எடுப்பான். ஆகையால் வையகத்தோர் உணருங்கள், பிரபஞ்சத்தை படைக்கும் பொழுது பெண் இனத்திற்கு அதீத சக்திகள் கொடுக்கப்பட்டது. அவை அனைத்தையும் பெண்கள் சரியாக பயன்படுத்தினால் அது இந்த இயற்கைக்கு பெருமையை சேர்க்கும். தவறாக பயன்படுத்தினால் பிறகு அதுவே பேரழிவிற்கு காரணமாகிவிடும். ஹர ஹர மகாதேவா. வேண்டாம் சுவாமி. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् ॐ सः இல்லை சுவாமி, தாங்கள் இவ்வாறு செய்யக்கூடாது. மகாதேவா, தாங்கள் மீண்டும் ஒருமுறை எங்கள் அசுர குலத்திற்கு அநியாயம் செய்து விட்டீர்கள். இது மாபெரும் அநியாயம். பதில் கூறுங்கள். ஏன் என் கணவரை பறித்தீர்கள்? அசுரர்களுக்கு இருந்த ஒரே தீர்வு எனது கணவர். அவரை ஏன் பறித்தீர்கள்? குடையானது பொழியும் மாரியை தடுக்காது. ஆனால் மழை துளிகளிலிருந்து மானிடரை காத்திடும் நம்பிக்கை, மானிடரின் வாழ்க்கையில் நம்பிக்கை ஒரு குடை போன்றதே ஆகும். ஆகையால் காலமானது எவ்வகையில் சோதித்தாலும் தாங்கள்
என் நிலையிலும் தங்களின் நம்பிக்கை இழக்க வேண்டாம். எதையும் கடந்து செல்ல முயலுங்கள். ஏனென்றால் வேதனை தரும் மழைக்காலம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். வெற்றி எனும் சூரியன் வாழ்வினில் நிச்சயம் உதயமாகும். ஓ